என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்களை வந்து வராமல் பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கால்நடைத்துறைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருமா? அதைத்தான் நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். ஆனால் இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்லை, இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுகின்ற நிலை தெரிஞ்சிருந்தா, தொழிலாளர் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி விவசாயிகள் சங்கத்தை கூப்பிட்டு மட்டும் நிறைய பேர் நேற்று மகளிர் அவ்வளோ தூரம் வந்துட்டு அதான் புலம்புறாங்க. எங்களை வர சொல்லிட்டு திடீர்னு கேட்டால் நீங்கள் வந்து நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அரசாங்கம் அறிவிச்சுட்டு பேக் அடிக்குதுன்னு என்ன அர்த்தம்? பின்வாங்குதுன்னு என்ன அர்த்தம்? இதில் ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா 40,000 விவசாய குடும்பங்கள் இல்லைங்க, 5 லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இதுக்கு கூட பிரதான எதிர்க்கட்சி முறையில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் என்ன எங்களுக்கு இருக்குது? அக்கடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் வர்றோம். ஏங்க இது கவர்மெண்ட் 2 தரப்பையும் பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும். எல்லா இடத்துலையும் தான் இன்றைக்கி எல்லா தொழிற்சாலையும் இருக்குது. ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுதில்ல, எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா? அது மாதிரி விவசாயிகள்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களா? அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா? அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை, 5 லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை, 40,000 விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இதற்கு இந்த அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது? அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த உரிமையாளர்களுக்கு அவள் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முயற்சித்தோம். ஆனால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, வெளிநடப்பு செய்யும். முதல் கட்டமாக அதிமுக ஒரு தேர்தல் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறீங்க, 5 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. 2000 ரூபாய் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும். பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஏன்னா வந்து திமுக அதை விமர்சனம் பண்ணுறாங்க, காப்பி பேஸ்ட் அப்படின்ட்டு. அதாவதுங்க, அவைகள் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இது வந்து மற்றவர்களை நாங்கள் காப்பி அடித்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை இடம்பெற்றிருக்குது. இதில் நான் வேணால் படிக்கிறேன். அதாவது அறிவிப்பு எண் 2, மகளிர் நலன் உள்ள எங்களுடைய புத்தகம், எங்களுடைய என்னன்னு கூட்டு காட்டிடுறோம். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம், அப்போவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவழக்கு திட்டம், சமூகத்தில் பொருளாதார. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம், அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில் தான், அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில் தான், அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இந்த அரசு வந்து அப்படி நிறுத்திக்கிட்டு, அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம். எங்களுடைய சட்டமன்ற வலியுறுத்தி வந்தாங்க. நாங்கள் வந்து தொலைக்காட்சி மூலமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம், அறிக்கையின் மூலமாக தெரிவித்தோம். ஆனால் 4 ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது. இப்போ இந்த அரசு
தோல்வி பயத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூட முழுசாக கொடுக்க முடியாது. ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் அதை தயாரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல்.